ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் குவைத்லேருந்து வந்திருக்கோம். ஒரு பெரிய முக்கியமான அப்டேட் பற்றி தான் முழு விவரத்தோட பார்க்க போகிறோம். குவைத்தில் உள்ள மிகப்பெரிய எண்ணெய் ரீஃபைனரி மீது தாக்குதல், ட்ரோன் தாக்குதல் நடந்தது எப்படி, மிடில் ஈஸ்ட் முழுவதும் என்ன நடக்குது, அப்புறம் உலக எண்ணெய் விலைக்கு என்ன தாக்கம் உண்டாகுது அப்படின்றத எல்லாத்தையுமே கிளியராக பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. குவைத்தில் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. குவைத்தின் மிகப்பெரிய எண்ணெய் ரீஃபைனர்களில் ஒன்றான மினா அல் அஹ்மதி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது ட்ரோன் தாக்குதல் நடந்ததாக தகவல் வெளியாகி இருக்கு. இந்த தாக்குதல் நடந்தது பாத்தீங்கன்னா காலை நேரத்தில் நடந்திருக்கு. திடீரென ட்ரோன் மூலம் இந்த தாக்குதலால் அங்கு தீப்பற்றி எரிந்திருக்கு. உடனடியாக எமர்ஜென்சி டீம் அங்கு சென்று தீயை கட்டுப்படுத்த முயற்சி செஞ்சிருக்காங்க. இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல் படி யாருக்கும் காயம் ஏற்பட்டதாக அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை. உயிரிழப்பு நடந்ததாகவும் தகவல் இல்லை. ஆனால் சேதம் எவ்வளவு ஏற்பட்டது என்று இன்னும் கணக்கிடப்படுது. இது தொடர்ந்து நடந்த இரண்டாவது தாக்குதல் என்று சொல்லப்படுது. அதனால் குவைத்தில் பாதுகாப்பு மிக அதிகரிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் ஒரு தனி சம்பவம் மட்டும் இல்லை. மிடில் ஈஸ்ட் முழுவதும் தற்போது பதற்றம் அதிகமாகி வருது. முக்கியமா அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த 3 நாடுகளுக்கும் இடையில் நடக்கும் பதற்றம் காரணமாக கல்ஃப் நாடுகளிலும் தாக்கம் தெரிகிறது. இதுல பாத்தீங்கன்னா குவைத், கத்தார், UAE, சவுதி அரேபியா இந்த நாடுகள் எல்லாம் பாதுகாப்பு அதிகரிச்சிருக்கு. குவைத் ராணுவம் தற்போது ஃபுல் அலர்ட் நிலையில் இருக்கு. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முழுமையாக செயல்படுது. கடந்த 5 நாட்கள்ல பல ட்ரோன் தாக்குதல் முயற்சிகள் நடந்தது. சில மிசைல் முயற்சிகளும் நடந்தது. ஆனால் அவற்றில் சிலவற்றை வானிலையே அழித்து விட்டார்கள். அதனால பெரிய சேதம் தடுக்கப்பட்டிருக்கு. குவைத் அரசு மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு கொடுத்திருக்கு. அதுல தேவையில்லாமல் யாரும் வெளியே போக வேண்டாம், பாதுகாப்பாக இருங்க, அரசு அறிவிப்புகளை மட்டும் நம்புங்க என்று சொல்லியிருக்காங்க. இது முன்னெச்சரிக்கைக்காக கொடுக்கப்பட்ட அறிவிப்பு. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா உலக அளவில் தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமா எண்ணெய் விலை உயர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா குவைத் ஒரு முக்கியமான ஆயில் ப்ரொடியூசிங் நாடு. அதனால் இன்டர்நேஷனல் ஆயில் பிரைஸ் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கு. இதனால் உலக பொருளாதாரத்துக்கும் அதிக தாக்கம் இருக்கும். அடுத்த சில நாட்கள்ல நிலைமை இன்னும் பதற்றமாக மாறும். ஏன்னா நாடுகளுக்கு இடையிலான டென்ஷன் இன்னும் குறையல. ஆனால் தற்போது குவைத்தில் நிலைமை கட்டுப்பாட்டுல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான முக்கியமான அப்டேட் பாத்தீங்கன்னா குவைத் எண்ணெய் ரீஃபைனரி மீது ட்ரோன் தாக்குதல், ஃபயர் டீம் தீயை கட்டுப்படுத்தியிருக்காங்க. மிடில் ஈஸ்ட் டென்ஷன் அதிகரிச்சிருக்கு. ஆர்மி ஃபுல்லாவே அலர்ட்டா இருக்காங்க. ஆயில் பிரைஸ் இம்பாக்டை பத்தி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.